வாழ்க வளமுடன். குழி பணிகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு இட்லி அரிசி, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, அதே கிண்ணத்தில் அரிசி போட்ட கிண்ணத்தில் 1/4 கப்பு பச்சை அரிசி, 2 ஸ்பூன் உப்பு, 8 மிளகா, சிவப்பு மிளகா. இது அரைக்கிறதுக்கு இட்லி அரிசி, உளுந்தம்பருப்பு, பச்சை அரிசி ஒரு 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் ஊற வச்சு அரைக்கணும். இப்போ 2 வாட்டி கழுவிட்டு 3ஆவது வாட்டி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதில் இப்போ மிளகா எடுத்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் அதில் போட்டு அரைச்சிக்கணும். வடிகட்டிட்டு தண்ணியை இதில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு 10 மணி நேரம் கழித்து புளிச்சு வரும். புளியாப்பம் ஊற்றி சாப்பிடலாம். தாளிக்க தேவையான பருப்பு 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் மாவில் போடணும். தேங்காய் 1 கப்பு பச்சையாக போட்டுக்கணும் மாவில். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சிட்டிகை சோடா மாவு, வாப்ப சோடா. ஆல்ரெடி இது தாளித்து எல்லாத்தையும் இதில் போட்டுட்டேன். இப்போ குழியாப்பம் ஊற்றி சாப்பிடலாம். இந்த குழியாப்பக்கல் சூடு ஏறினோடனே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுங்க குழிங்களில். குழியாப்பக்கல்லில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு ஒரு தட்டு, அது மூடுற மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடிடும். திறந்துட்டு இப்போ பாருங்கள் மேலே வெந்துருச்சு நல்லா. இப்போ அப்படியே திருப்பி போடணும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து எல்லாத்தையும் ஒரு சொட்டு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக புட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி சொட்டு சாப்பிடலாம்.